அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனிப்பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். சனி பகவானின் இந்த இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இந்த 2.5 காலங்கள் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிஷபராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசிக்கு இடம்பெயரும் பொழுது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கர்மச்சனியானது இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு நகரும் பொழுது இது லாபச்சனியாக வருகிறார். அப்படி என்றால் அடுத்த 2.5 காலங்கள் லாபச்சனியாக இருந்து சனி பகவான் எந்தெந்த பாக வழியாக என்னென்ன நன்மைகளை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லாபச்சனியாக வரும் சனி பகவான் ரிஷபராசிக்கு 6 பாவகங்கள் வழியாக பல நன்மைகளை தர இருக்கிறார். அதில் முதல் நன்மையாக அவர் லக்னத்தை பார்க்கிறார். முதல் விஷயம், நமக்கான தெளிவு கிடைக்கும். லக்னத்தை பார்க்கும் பொழுது தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மனக்குழப்பங்கள் தீரும். நீங்காத தலைவலி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கிடும். அடுத்ததாக அவருடைய பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இதுவரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கான தீர்வு இந்த 2.5 காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. புகழ் அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் கூடும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். யாராவது காதல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அது கைகூடும். இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நிறைய இடையூறுகள் வந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நேரம். அது மட்டும் அல்லாமல் அவர் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடும் பொழுது தந்தையின் உடல்நிலையில் மேம்படும். பொருளாதார நிலை உயரும். தந்தை வழி உறவுகளிடம் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது 11ஆம் வீட்டிற்கு வருவதால் இந்த லாபம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாமல் வந்திருக்கலாம் தொழிலில். அதில் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நம்ம ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, அதாவது முதலீடே இல்லாமல் உழைப்பே இல்லாமல் ஊதியம் வருது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ஈடுபடக்கூடாது. அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு காரகன். அவன் உழைப்பால் மட்டுமே உயரத்துக்கு உதவி பண்ணுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது பேராசைப்பட்டு லாபத்தை அதிகமாக எதிர்பார்த்தோம்னா மட்டும்தான் அந்த இடத்துல வில்லங்கமாக மாறும். ஸோ அதை ஒன்று மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த காலம் பொற்காலம். அதே போல் மூத்த சகோதரர்கள் வழி உதவிகள் உங்களை நாடி வரும். ஏதாவது உயர்கல்வி படிக்கலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அது இந்த நேரத்தில் நிறைவேறும். அதற்கான நேரம் தான் இது. உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கை கால், அதாவது கால் பகுதி, கணுக்கால் பகுதிகள், இந்த மாதிரி இடங்களில் சில முட்டி முழங்கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ரிஷபராசிக்கு அவர் எப்போதும் நன்மையை செய்யக்கூடியவர். ஏன்னா லக்னாதிபதி அவருக்கு நண்பர் சுக்கிரன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சனி பகவான் பெரிதாக ஒன்றும் கெடுதல் செஞ்சிட மாட்டார். நாம் சொன்ன இந்த நற்பலன்கள் சனி பகவான் நம்முடைய ஜாதக கட்டத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நல்லதையும், கொஞ்சம் சுமாராக இருக்கும் பட்சத்தில் சுமாரான பலன்களை மட்டுமே அவர் கொடுப்பார். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். ஏன்னா சனி தசை சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்வது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரிஷபராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 2.5 காலத்தில் ஒரு முறையாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அந்த சனீஸ்வரனை வணங்கி வர வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சிவன் திருக்கோவிலுக்கு சென்று அந்த சிவனை தரிசனம் செய்து வர வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த மகாவிஷ்ணுவின் அருளை பெற வேண்டும். பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளைகளில் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர லாபச்சனி என்கிற இந்த சனி பகவான் நமக்கு நல்விதமான நன்மையை தருவார். இதன் மூலம் பொருளாதார நிலைமை மேன்மையடையும். நமக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தி நமக்கு வரக்கூடிய கர்மாக்களை தடுத்து நல்விதமாக மாற்றும் என்பதை நம்பிக்கையோடு செய்ய முற்பட வேண்டும். கண்டிப்பாக இதன் தாக்கம் நம் வாழ்வில் அடுத்த 2.5 காலத்தில் கண்டிப்பாக நம்மால் உணர முடியும். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான். இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு.
அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா வந்து நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்தப்போ நமக்கு வந்து பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களோட உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு வந்து கர்மாவை பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது அடுத்த 2.5 காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.